வணக்கம், நான் உங்கள் சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் கடையில் விரும்பி சாப்பிட்ற மோமோஸ் ரெசிபி தான். வெஜ் மோமோஸ் வித் டிப்போட வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ள ஸ்டஃபிங்கை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வதக்கினோம்னா இதில் தண்ணி விட்டுரும், அப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெஜிடபிள் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ மோமோஸ் டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 தக்காளி சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்திக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப்பு மைதா சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா டைட்டா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப லூஸாக பிசைஞ்சோம்னா அப்புறம் நமக்கு ஷேப் பிடிக்க வராது. அதனால் எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தக்காளி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதுவும் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்க, தக்காளி தோலெல்லாம் நல்லா கலண்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அரைக்கணும், அதனால இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா திரட்டிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னா நம்மளால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா திரட்டிக்கலாம். ஏன்னா நாம ஒரு ஷேப் வச்சு கட் பண்ண போறோம். இல்லைனா குட்டி குட்டியா சர்க்கிளாவே உங்களுக்கு திரட்டிக்கலாம். எது ஈஸியோ அதை பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா பெருசா என்னால் முடிஞ்ச அளவுக்கு திரட்டிட்டு டம்ளரை வச்சு சர்க்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுல மீதி வர மாவையும் நம்ம மறுபடியும் உருட்டிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்திக்கலாம். ஸ்டஃபிங்கை சேர்த்திட்டு 2 ஓரமும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு விடலாம். ஓரத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மோமோஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி துணி போட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா மோமோஸையும் வச்சுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விடலாம். இது வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க தக்காளி காஞ்ச மிளகா நல்லாவே ஆறி இருக்கும். தக்காளியோட தோல் எடுத்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 3 பூண்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் கொத்தமல்லி தண்டும் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம தக்காளி காஞ்ச மிளகா வேக வச்சிருக்க தண்ணியவே சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். மோமோஸ் டிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோமோஸும் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு பிளேட்ல இந்த மோமோஸோட டிப் வச்சு சர்வ் பண்ணுங்க. இனிமே கண்டிப்பா கடையில வாங்கி சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.